அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் ஃபுல்லா தீஞ்சு போய் பஸ் டிராவல் பண்ணி தென்காசிக்கு ரீச் ஆகிட்டு குற்றாலம் போய் இறங்கின உடனே சில்லுன்னு ஒரு காத்து அடிக்கவும் பாருங்க. அந்த ஃபீல் நீங்க குற்றாலத்துக்கு போனாதான் புரியும். அதெல்லாம் ஓகே. ஏன்டா யாராச்சும் நைட்டு 9 மணிக்கு குற்றாலம் போவாங்களா? நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். சரி அதை விடுங்க, தெரியாதனமா வந்துட்டேன். எது எப்படியோ ஒரு வழியா வந்தாச்சு. அவனை இப்ப போய் ஃபால்ஸ்ல குளிக்கணும்டா அப்படின்னு வெறியோட பேக் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அவசரப்படாத, எதுவா இருந்தாலும் ரூம்ல போய் பேக் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் போய் குளிப்போம் அப்படின்னு நைட் ஸ்டே பண்றதுக்கு ரூம் தேடிட்டு இருந்தோம். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மூளை முடுக்கெல்லாம் எங்க திரும்பினாலும் லாட்ஜ் ரூம் தான் இருந்துச்சு. பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது சென்னைன்னு கூப்பிடுற மாதிரி ரூம் பாக்குறீங்களான்னு கேட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் 800 ரூபா பட்ஜெட்ல ஒரு ரூம் கேட்டோம். 2-3 ரூம் காமிச்சாங்க. பார்த்துட்டு இந்த ரூம் செக் இன் பண்ணியாச்சு. ஒரு டீசென்டான ரூமா இருந்துச்சு. இப்போ பேக் எல்லாம் தூக்கி போட்டு ரூம்லயே போனை வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போயாச்சு. மெயின் ஃபால்ஸ்ல தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் வந்துச்சு. அந்த அருவியில போய் தலையை விட்டு ஜாலியா குளிச்சுட்டு இருந்தேன். செம்மையா இருந்துச்சு. என்னடா இருட்டா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் தான் என் போனை ரூம்ல வச்சுட்டு விட்டேன்ல. அதான் குளிச்சு முடிச்சுட்டு உடனே போய் ரூம்ல போன் எடுத்துட்டு வந்து இப்போ கடையில சாப்பிட உட்காந்தாச்சு. செம்ம பசி. என்ன சாப்பிட வந்தோம்? சிக்கன் ரைஸ். சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே குளிச்சுட்டு வந்து தலையை காய வச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் தான் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃபால்ஸ் கிட்ட இருக்கிற சிப்ஸ் அல்வா கடைலாம் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். குளிச்சுட்டு வந்து சுட சுட இந்த அல்வாவை சாப்பிடுற சுகம் இருக்கே சும்மா நறுக்குன்னு இருக்கும். அப்படியே வலிக்குன்னு ஓடுது பாருங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் போயாச்சு. உங்க ஊர்ல இருந்து குற்றாலத்துக்கு எப்படி வந்தா ஈஸியா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.